அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? லெட் அஸ் ரீட் இட் திஸ் திங் ஸ்லோலி, தென் அதுக்கு என்ன மீனிங் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஸ்டேட் வித் ரீசன்ஸ், காரணங்களோட சொல்லுங்கள். ஸோ காரணம் முக்கியம். வெதர் தி ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் with scalar and vector physical quantities are meaningful. அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் அர்த்தம் இருக்குமா, மீனிங்ஃபுல்லான அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுனா லெட் அஸ் எக்ஸாமின். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆடிங் எனி டூ ஸ்கேலார்ஸ், ஏதாவது ரெண்டு ஸ்கேலார்ஸை நீங்கள் கூட்ட முடியுமா, ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. என்ன பிள்ளைங்களா பதில் சொல்லுவீங்க நீங்கள்? எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ரெண்டையும் கூட்ட முடியாது. எனி டூ கூட்டுறது அர்த்தமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் ஏ ரிமோட் கண்ட்ரோல், ரைட், திஸ் இஸ் ஏ பென்சில். ரெண்டையும் கூட்ட முடியுமா? கூட்டினா என்ன கிடைக்கும்? யூ கேனாட் ஆட். அப்போ எதை கூட்ட முடியும் கேட்டிங்கன்னா, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கெல்லாம் சேம் யூனிட்ஸ் இருக்கும், ரைட். ஒரு பென்சில் இருக்குன்னா இன்னொரு பென்சிலை கூட்டினா ரெண்டு பென்சில் சொல்லலாம். ஒரு பேனா இன்னொரு பேனாவை கூட்டினா சொல்லலாம். இந்த தூரத்தையும் அந்த தூரத்தையும் கூட்டினா சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன், இட் ஷுட் பி ஹேவிங் சேம் யூனிட்ஸ். ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் கூட்ட முடியும், இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, நீங்கள் கூட்ட முடியாது. திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். சேம் யூனிட், சேம் டைமென்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடிங் ஏ ஸ்கேலார் டு ஏ வெக்டார் ஆஃப் தி சேம் டைமென்ஷன்ஸ். நோ நோ, ஒரு ஸ்கேலாரே வெக்டாரே நீங்கள் என்ன செய்ய முடியாது, சம பண்ண முடியாது. டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒன்றையும் டைரக்ஷன் இல்லாத ஒன்றையும் கூட்டலாம்னு யோசிக்கிறதே எப்படி இருக்கு, இட் ஹஸ் காட் நோ மீனிங். ஸோ அப்படி ஒரு ஆப்ரேஷன் இந்த உலகத்தில் இல்லை, ரைட். மல்டிப்ளேயிங் எனி வெக்டார் பை எனி ஸ்கேலார், இப்படி கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. ஆக்சுவலாக அவங்க மீன் பண்ணுறது மல்டிப்ளேயிங் வெக்டார் பை ஸ்கேலார், அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு வெக்டாரை ஸ்கேலாரை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். பட் எனி வெக்டார் பை எனி ஸ்கேலாருங்கிறது அவ்வளோ சரியான வார்த்தை பிரயோகமானு எனக்கு தெரியல, நீங்கள் திங்க் பண்ணுங்கள். பட் சார் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளேயிங் எ வெக்டார் பை அ ஸ்கேலார் இன் அ சென்சிபிள் வே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டேக் சே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். மாஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார், ரைட். ஆக்சலரேஷன் இஸ் எ வெக்டார், ரைட். நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார். ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ரீசனபிளாக கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் மாதிரி 5 மடங்கு ஃபோர்ஸ் அப்படின்னா இன்ட்டு 5ன்னு சொல்லுவோம். மீனிங் 5 இன்ட்டு எ வெக்டார். இப்படி தான் திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, மல்டிப்ளையிங் வெக்டார் பை அ ஸ்கேலார்னு எடுத்துக்கிறேன். மல்டிப்ளையிங் எனி வெக்டார் பை எனி ஸ்கேலாருங்கிறது நாட் வெரி அப்ரோப்ரியேட் வே ஆஃப் coining words. This is my opinion. Then multiplying any two scalars, multiplying two scalars, right. ரெண்டு ஸ்கேலாரை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும், எனி டூ ஸ்கேலார்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனால் அந்த எனி டூன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சம் சென்ஸ் இருக்கணும். தென் only you can multiply. For example, you take density. Density-னா என்னன்னு கேட்டிங்கன்னா, this is mass by volume, right. So density-யும் வால்யூமையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மாஸ் கிடைக்கும், ரைட். பட் இங்கே நம்ம என்ன பண்ணலைன்னா, எனி டூ திங்ஸ் we don't multiply. லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம என்ன செய்யலாம், you can multiply. சர்ஃபேஸ் ஏரியாவையும் லென்த்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். those things are permitted. So my point is, multiplying two scalars is permitted. Always the any is little ambiguous. இந்த any இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த கேள்வி. Then adding any two vectors எனி டூ வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சே வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்கு, ட்ரூ. பட் அதுக்காக எந்த டூ வெக்டாரை நம்ம ஆட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வில் கன்சிடர் say there is force is a vector.
another vector I will say velocity, right? Force velocity add பண்ண முடியுமா since they are vectors? No, you cannot add, right? அப்போ என்ன பாயிண்ட், any two vectors you cannot add. You can add vectors having same units. ஒரே யூனிட் இருந்தால் ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டாரை ஆட் பண்ணலாம், ரைட்? ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கிறது நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஆடிங் எ காம்போனன்ட் ஆஃப் வெக்டார் டு தி சேம் வெக்டார். I think this question, this also I am unable to find any meaning. I will take this way. எந்த வெக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அதுக்குள்ள காம்போனன்ட்ஸாக நீங்கள் பிரிக்கலாம். நார்மலாக எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் தி ஹரிசாண்டல் காம்போனன்ட், வாட் இஸ் தி வெர்டிக்கல் காம்போனன்ட் நம்ம பிரிப்போம். அந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட்டையும் வேறு காம்போனண்ட்டாக பிரிக்கலாம். பல நேரங்களில் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். இந்த ரெண்டு காம்போனண்ட்டை கூட்டினா அந்த ஒரிஜினல் வெக்டார் கிடைக்கும். ஹரிசாண்டல் காம்போனண்ட்டையும் வெர்டிக்கல் காம்போனண்ட்டையும் நீங்கள் சம பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரிஜினல் வெக்டார் கிடைக்கும். பட் அந்த ஒரிஜினல் வெக்டாரில் இருக்க ஒரிஜினல் வெக்டார் உடைய ஒரு காம்போனண்ட்டையும் அந்த வெக்டாரை ஒய் ஷுட் பி ஆட், ஐ திங்க் இட் ஹஸ் காட் நோ மீனிங். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா சார் கருதலை. ஐ திங்க் சச் இஸ் அவர் அனாலிசிஸ். சரிங்களா பிள்ளைங்களா? நீங்களும் யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணுங்கள், ரைட்? உங்கள் திங்கிங்கை டெவலப் பண்ணுறக்காக அந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, NCERTயில் கொடுத்துருக்காங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.